வணக்கம் குளோரியானி. இன்றைக்கு நிதிநிலை அமைச்சர் வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற பேரில் ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த அறிக்கையை தான் வாசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே நாம் பல மேடைகளில் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, திமுக அதிமுக தாவேகா மூணுமே மாறி மாறி இலவசங்களை அறிவிக்கிறீங்களே, ஒருத்தர் 10,000 கருணை தொகைன்னு கருணை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு, இன்னொருத்தர் 2,000 கொடுப்பேன், அப்புறம் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் அப்படின்ட்டு திமுகவும் அள்ளி தெளிக்குது. 8,000 கூப்பன் கொடுத்துட்டு 8,000 உங்களுக்கு வங்கியில் போட்டுருவோம்னு திமுக சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவேக்கா 2,500 கொடுப்பேன், 4,000 வேலை இல்லாத இளைஞர்களுக்கு கொடுப்பேன், முதியோர்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பேன், அண்ணன் சீரு மாமன் சீருன்னு தங்கமாக அள்ளி தெளிப்பேன் அப்படின்ட்டு இவரு பங்குக்கு அப்படி விட்டறிகிறாங்க. அப்படியே பாரி வள்ளல் பேகன் வள்ளல் எல்லாரும் ஒரே ஆளுக்குள்ள புகுந்த மாதிரி தேர்தல் சமயத்துல மட்டும் அப்படி வள்ளலா மாறிடுறாங்க. அப்பவே அண்ணன் சீமான் அவர்கள்ல இருந்து சாமானியர்கள் வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவங்க, இல்லைன்னா உண்மையான நிதி நிலவரம் பற்றிய அறிவு உள்ள ஒவ்வொரு சாமானியர்களும் கேட்ட கேள்வி, ஏற்கனவே நிதி நெருக்கடியா இருக்குது, நீங்க எப்படி இதெல்லாம் கொடுப்பீங்க அதாவது 50 ஆண்டுகள் இன்னைக்கு வாசிக்கிறாரு மரிய வில்சன் அவர்கள். 50 ஆண்டு காலத்துல 5.5 லட்சம் கோடி தான் இருந்தது. இந்த கடந்த ஆட்சியில 2 மடங்காக இன்னொரு 5 லட்சம் கோடி சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு புதுசா தெரிஞ்ச மாதிரி இப்பதான் அவர் புத்தகத்தை திறந்து பார்த்து வங்கி கணக்கெல்லாம் உட்காந்து தட்டி பார்த்து டேலி போட்டு மண்டே குடஞ்சி கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாரு. ஆனா என்னைக்கோ இதெல்லாம் பொது வெளியில வந்துடுச்சு. தேர்தலுக்கு முன்பே பொது வெளியில மாற்றி மாற்றி சொல்லப்பட்டது. 5 லட்சம் கடன்ல இருந்தது திமுக ஆட்சி. ஸ்டாலின் அவர்களின் நிர்வாக திறன்மின்மையால் 5 லட்சம் கூடுதலாக ஒரே ஆட்சியிலே வந்துடுச்சு. 50 ஆண்டுகள்ல சேர்த்ததை விட ஒரே ஆட்சியில 5 ஆண்டுகள்ல 2 மடங்கு வந்திருக்குங்கிறத எல்லாரும் பேசணும். அப்போ உங்களுக்கு காது கேட்கலையா? அப்போ உங்களுக்கு மூளை வேலை செய்யலையா? உங்க அறிவு கண் திறக்கலையா? எதை வச்சு நீங்க இலவசங்களை அள்ளி தெளிச்சீங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, இது குழந்தைங்க பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே சமுதாயத்துக்கு 1 ரூபாய் இல்லைன்னா அரசுக்கு தான் வசிக்கிற நாட்டுக்கு 1 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா பிறக்கும் போதே இவ்வளவு லட்சம் கடனோட பிறக்குது அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காரு. எல்லாமே இவங்க ஆட்சியில புதுசா கண்டுபிடிச்ச மாதிரியே வைக்கிறாங்க பாருங்க. அது நமக்கு இன்னும் எரிச்சலை கிளப்புது. இதைதான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். பிறக்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு, அது தலையில கூட இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு, அதனால கொஞ்சம் முழிச்சுக்கோங்க, தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வருவோம், இந்த கையேந்திர நிலையை மாத்துவோம், இந்த அந்நிய முதலீடுன்ட்டு இங்க நிறுவனங்களை வளர விடுறோம்ட்டு அதுக்கு கொஞ்சம் இது பண்றது, அதை பண்றது, இதை பண்றது, இஷ்டத்துக்கு திட்டங்களை அள்ளி தெளிச்சுக்கிட்டு அதுக்கு இத்தனை கோடி ஒதுக்குறோம், இதுக்கு இத்தனை கோடி ஒதுக்குறோம்னு அது வேலையும் செய்யாது. எல்லாம் கண் துடைப்பு நாடகமா தான் இருக்குது. இப்படி விட்டேத்தியா வேலை செய்யாதீங்க. எல்லாம் ஒரு காரண காரியத்தோட சரியா செய்யணும். ஏன் ஆட்சி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அப்படி தலைப்பாடா அடிச்சுக்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சி. ஆனா அது அன்னைக்கு உங்களுக்கு அது காதே கேட்காது. ஏன்னா எப்படியாவது பதவியை பிடிச்சிருவங்கிற வெறியில வந்தனால திமுக அதிமுகவுக்கு போட்டு இலவசங்களை அள்ளி தெளிச்சிங்க. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க. அடுத்தது என்ன சொல்றீங்கன்னா, வரவு அதாவது நம்முடைய வருமானத்துக்கு மிஞ்சி செலவாயிருது. இதுவும் புது கண்டுபிடிப்பு தான், நமக்கு தெரியவே தெரியாது. அன்னன்னைக்கு ஒரு திட்டங்களுக்கு செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே செலவாயிருது அப்படிங்கிறீங்க. இதுவும் பயங்கரமான கண்டுபிடிப்பு தான். இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அண்ணன் சீமான் என்ன சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க அந்த திட்டத்துக்கு இந்த திட்டத்துக்கு நீங்க எவ்வளவு ஒதுக்குனாலும் அதை செயல்படுத்த முடியல, ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணி அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல, நிலுவத் தொகை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்க முடியல, செவிலியர்களை நிரந்தர பணியை அமர்த்தி ஊதியம் கொடுக்க முடியல, துப்புரவு தொழிலாளர்களுக்கு அதை செய்ய முடியல, மருத்துவர்களுக்கு அதே மாதிரி செய்ய முடியல, ஓய்வூதியத்தையே ஒழுங்கா வழங்க முடியல. என்னன்னா வருமானத்தை மிஞ்சி செலவாயிருது. அதுல 64% வட்டியே கட்டி போயிருது. வாங்கின 10 லட்சம் கோடிக்கு தினமும் வட்டி கட்டுறது போயிருது. அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இந்த ஊடக வெளிச்சத்துல வாசிக்கிறத, அமைச்சராகி வாசிக்கிறத, ஒரு கட்சி தலைவனா ஒரு கூர்நோக்கு பார்வையோட, ஒரு என்ன சொல்றது தொலைநோக்கு பார்வையோட தன்னுடைய மூளைய வச்சு கசக்கி பிழிஞ்சு அப்படி புட்டு வச்சாரு. இன்னைக்கு என்ன செய்வோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நிதிநிலை வாசிக்கிறீங்களே, என்ன அர்த்தம்? ஒருத்தர் சொல்லி தராரு, உங்களால அதை கேட்க முடியல. தம்பி இலவசமா கொடுக்குறியப்பா, நீ என்ன செய்வ, இவ்வளவு இருக்கேன்னு
இன்னைக்கு நீங்க வாசிக்கிறது அன்னைக்கு அவர் வந்து வாய் ஓயாம வாசிச்சாரு. உங்களுக்கு சொந்தமா தான் யோசிக்கிற புத்தி இல்ல, சொல் புத்தியும் இல்லையா? ஒருத்தர் சொல்லி தரும்போது, ஒரு ஆசான் சொல்லி தரும்போது சொல் புத்தி கேட்கிற புத்தியும் இல்லைன்னா, பொதுவா சொந்த புத்தியும் இல்லாம சொல் புத்தியும் இல்லாம அப்படி தலைகீழா பிறகு வந்து தண்ணி குடிக்க வேண்டியதுதான் இருக்கும். அதாவது அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நம்ம இதையெல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. யார் நினைச்சு பார்க்கணும்? தேர்தலுக்கு முன்னாடி நீங்க நினைச்சு பாத்தீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி இவ்வளவு கஷ்டம் வரும், இவ்வளவு நஷ்டம் வரும், நிதி அங்க இல்ல தம்பி, சும்மா கோடி கோடியா ஒதுக்குறோம் பதுக்குறோம்னு போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்தாதீங்கன்னு ஒரு என்ன சொல்றது, திருப்பி திருப்பி தன்னுடைய பரப்புரையில தொண்டை கட்ட அவர் வந்து சொல்லி சொல்லி தந்தாரு. சின்ன பிள்ளைக்கு, கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னாரே. நீங்க கேட்டீங்களா? நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இப்ப நாங்க நினைச்சு பார்க்கணுமா? நாங்க எதுக்கு நினைச்சு பார்க்கணும்? நீங்க சொன்னதை கொடுத்தேதான் ஆகணும். ஒரு சாமானியன் தேங்காய் உரிக்கிற விவசாயி கேட்கறான், நீங்க இலவச பஸ்ன்னு சொல்லிட்டீங்களே, போக்குவரத்து கழகம் நட்டத்துல போகுது, எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டான். நீங்க வந்து தங்க விலை இப்படி ஏறிட்டு போகுது, இத்தனை லட்சம் கடன் வேற வச்சிருக்கீங்க, எப்படி இந்த மாமன் சீர் அண்ணன் சீர் கொடுப்பீங்கன்னு கடைக்கோடியில ஒரு விவசாயி கேட்கறான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூடவா உங்களுக்கு இல்ல? சரி, அண்ணன் சீமான் சொன்னதான் உங்க காது கேட்காது, மத்தவங்க சொல்லும் போது கொஞ்சம் கூட அலசி பார்க்காம உட்காந்துட்டு இப்ப நாங்க நினைச்சு பார்க்கணுமா? நாங்க என்ன இதுக்கு எங்களை பத்தி நினைச்சே பார்க்காம இஷ்டத்துக்கு இந்த சேரை பிடிச்சாகணும், இந்த பதவிக்கு வந்து ஆகணும், இந்த பதவி சுகத்தை அடையணும் அப்படின்னு நினைச்ச நடிகனுக்காக நாங்க எதுக்கு நினைச்சு பார்க்கணும்? நீங்களே நினைச்சு பார்த்து செவத்துல முட்டிக்கோங்க. இது வந்து வெள்ளை அறிக்கை கிடையாது, இது ஒரு பச்சை அறிக்கை. அதாவது நாங்க கொச்சைத்தனமா சொல்றோம்ல, ஏற்கனவே டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்ச அறிக்கை. நீங்க இன்னைக்கு வெள்ளை அறிக்கை விட்டுதான் எங்களுக்கு தெரியணும்னு கிடையாது, எங்களுக்கு ஏற்கனவே பச்சையா தெரியும் இப்படிதான் இருக்கு இங்க நிதி நிலைமை. இதுல வந்து எதுவும் செய்ய முடியாது. இனிமே நாம நமக்கு நாமே நிதிகளை பெருக்கி கொண்டாதான் உண்டு. ஒன்றிய அரசுல இருந்து வர வேண்டியது சரியா வரணும். நாம நிர்வாக திறன்மையை கூட்டி நிர்வாகத்திறனோட பல என்ன சொல்றது மூளையை கசக்கி பிழிஞ்சு பல பல நல்ல திட்டங்களை சுயமா நாம வந்து நம்முடைய மாநிலத்தை முன்னேற்றதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அது வந்து நம்ம கையை கடிச்சிடக்கூடாது, நஷ்டத்துக்கும் போயிடக்கூடாது, நமக்கு வந்து பெரிய பொருளாதார செலவையும் கொண்டு வந்துடக்கூடாது. அதே நேரத்துல மக்களுக்கு நன்மை போய் சேரணும்னு அவ்வளோ தலைப்பாடு அடிச்சுக்கிட்டாரு. மின்சாரத்துக்கு மாற்று மின்சாரம் அப்படிங்கிறத அவர் அவ்வளோ அழகா எடுத்து சொன்னாரு. சோலார் பேனல்லாம் வைக்கணும், மின்சார தகடுகள் வச்சு நாம அதை செய்யணும், நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு படமா போட்டு காட்டினாரு. எதையுமே ஏத்துக்காம இலவசம்னு ஒன்ன காட்டி நடிக பிம்பத்தையும் காட்டிட்டு வந்து இன்னைக்கு நாங்க நினைச்சு பார்க்கணுமா? நினைச்செல்லாம் பார்க்க முடியாது. நாங்க திருப்பி திருப்பி கேட்கதான் செய்வோம். திருப்பி திருப்பி உங்களுக்கு ஏன் புத்தி எங்க போச்சுன்னு கேட்போம். சரி, புத்தி தான் இல்ல, சொல்லும் போது ஏன் கேட்கல? அறிவார்ந்தவர்கள் சொல்லும் போது கூடவா உங்களுக்கு கேட்க முடியல? நாங்க திருப்பி திருப்பி கேட்போம். நீங்க பதில் சொல்ல முடியாம ஓடுறதுதான் நாங்க பார்த்துட்டு இருக்க போறோம். ஏன்னா உங்க அமைச்சர்கள் எல்லாம் அவ்வளவு தலக்கணம் பிடிச்சவங்களா வேற இருக்காங்க. ஒரு அமைச்சர்கிட்ட போய் கேட்டா, விவசாயிகள் எல்லாம் போராடுறாங்களே, உங்க தலைவர் உதார் விட்டாரு, அடுத்த ஜென்மத்துல நான் விவசாயி, அதான் இந்த ஜென்மத்துல அவர் சொகுசா இருப்பாராமா. இந்த ஜென்மத்தை வந்து அவருக்கு விட மனசு இல்ல. அதே சொகுசு, அதே சில்வர் ஸ்பூன் டைமண்ட் ஸ்பூன் வாழ்க்கை, கூடவே வந்து சலாம் போடுறதுக்கு தமிழ்நாடே அவர் கையில அப்படின்னு இதை விட்டுட்டு அவர் வரமாட்டாராமா. அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறப்பாரு. ஏன்னா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா தானே விவசாயியா மாறுறதுக்கு ஏக்கர் கணக்குல நிலத்தை வாங்கணும், வேட்டியம் படிச்சு கட்டணும், உழணும், விவசாயம் பண்ணணும், அவ்வளவுதான். இது அதுக்கு ஜென்மம் எல்லாம் தேவையில்லைங்கிற அறிவு கூட இல்லாம சொன்னாரு. அப்படியே ஓடு ஒரு ஊழ. இன்னைக்கு விவசாயிகள் எப்படி கைது செய்யப்படுறாங்க, போராடுறாங்கன்னா, இல்லையே என் கண்ணுக்கு தெரியலையேன்னு. அப்ப கண்ணுக்கு கண்ணாடி போட்டு கூட அந்த வெங்கடரமணன் அமைச்சருக்கு வந்து கண்ணு தெரியலன்னா அவர் இனிமே ஆப்ரேஷன் பண்ணோம், இல்லைன்னா யாத்தையாவது கண்தானம் வாங்கி நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி கண்ணை தெளிவாக்கிக்க வேண்டியதான். அப்போ உங்களுக்கு புத்தியும் இல்லை, கேள்வி கேட்டா தலக்கணமான ஒரு பதில் வேற. இந்த இந்த நல்லா பாத்துக்கோங்க, திராவிடம் அழிஞ்சதும் இந்த மிதமிஞ்சிய ஊழல், மிதமிஞ்சிய தலக்கணம், மதப்புலதான் அழிஞ்சுது. நீங்க வந்த ஸ்பீடுலயே இவ்வளத்தையும் செய்யறீங்க. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எங்க பார்த்தாலும் என்ன தெரி படத்துல தெறிக்க விட்ட மாதிரி தானே நீங்க வந்து மேடையில உங்க தலைவர் விஜய் அவர்கள் அப்படி தெறிக்க விட்டாரு. சட்டம் ஒழுங்கு சீரில்லை, ஸ்டாலின் அங்கிள் இத உங்களுக்கு சரி பண்ணலன்னா எதுக்கு முதல்வரா இருக்கீங்கன்னு கேட்டீங்க. நீங்க ஏன் முதல்வர் ஆனீங்கன்னு நாங்க கேக்குறோம். ஒரு நேத்து மட்டும் 5 குழந்தைங்க, பிடிப்பூண்டியில ஒரு 8 வயசு குழந்தை, திருவள்ளூர்ல 7 வயசு சிறுமி, சென்னையில 12 வயசு சிறுமி, தாம்பரத்துல ஒரு 7 வயசு சிறுமி, அப்புறம் வந்து பூந்தமல்லியில ஒரு சிறுமின்ட்டு ஒரே நாள் அப்படி. அதுல
அந்த திருவள்ளூரா கும்மிடிப்பூண்டியில உள்ள பெண் வந்து குழந்தை வந்து சிகிச்சை பலனின்றி இறந்து போச்சுன்னா என்ன கொடுமை அனுபவிச்சிருக்கோம். பிள்ளைய உயிரோட கொண்டு போய் காப்பாற்ற முடியல, மருத்துவர்களால காப்பாற்ற முடியல. அவங்க எவ்வளவு உயிரை கொடுத்து காப்பாற்ற போராடி இருப்பாங்க. அப்படியே அதை காப்பாற்ற முடியலைன்னா அது எப்படி சிதிலம் அடைஞ்சிருக்கும் அந்த உடம்பு. காப்பாற்றவே முடியாத அளவுக்கு சிகிச்சையே கொடுத்து அந்த மீட்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தைய ரணகலப்படுத்தியிருக்காம்னா அப்ப எங்க போய் நிக்குது? எதுக்கு நீங்க முதல்வரா இருக்கீங்க? உடனே நம்ம இதெல்லாம் பேசினா பதிவுல வந்து உங்க சீமானனா என்ன செஞ்சிருப்பாரு? டிஜிபியில இருந்து கடகோடி காவல்துறையை பின்னி பெடல் எடுக்கிற எடுப்புல அவன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கொத்தா குற்றவாளிகளை பிடிச்சி நீதிமன்றத்துல கொடுத்து ஜெயில தூக்கி போட வைப்பான். 60 நாள் சார்ஜ் ஷீட்டுக்கு பதிலா 60 நொடியில சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி கொடுப்பான். அந்த அளவுக்கு பண்ணுவாரு. அங்க வீட்டுக்கு ஒரு காவல்துறையை அனுப்ப முடியாது, வீட்டுக்கு ஒரு காவலாளியை அனுப்ப முடியாது. எங்களுக்கும் யதார்த்தம் தெரியும். ஆனா அந்த காவல்துறையை போடுற கிடுக்கி பிடியில அவங்க காவல்துறைக்கு ஒரு கேமரா அணிந்த சீருடை தான் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. ரோந்து பணிக்கு போற காவல்துறையா இருந்தாலும் சரிதான், போக்குவரத்து காவல்துறையா இருந்தாலும் சரிதான், காவல்துறையினாலே அவர்கள் கேமரா மாட்டிய சீருடையில தான் அவங்க வலம் வரணும். அப்ப காவல்துறையில குற்றவாளிகளுக்கு சாதகமா பேசுறாங்களா இல்ல உண்மையிலே நீதி நேர்மையா அதை அணுகுறாங்களாங்கிற இதுவும் தெரிஞ்சு போயிடும். ரோந்துக்கு போகும்போது சும்மா ஜீப்ல ஊற சுத்துறாங்களா, ரோந்துக்கு போற வழியில வந்து வாசியில பழம் வாங்கிட்டு ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கிட்டு சும்மா வாக்கி டாக்கியில அலறிக்கிட்டு போறாங்களா, அப்படி வேலை செய்யற மாதிரி காட்டுறாங்களா, இல்ல உண்மையிலே ரோந்து பண்ணி நடக்குதா அப்படிங்கிறது தெரியும். தெருமுழுக்க வீட்டுல மட்டும்தான் கேமரா வைக்க மாட்டேன், வீட்டை விட்டு வாசல் தாண்டி வந்தீங்கன்னா கேமரா தான் இருக்கும். அது செயல் இறந்தது அப்படின்னு ஒரு இது வந்துச்சுன்னா அந்த பகுதி அதுக்கு காரணமான அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கவங்கள நான் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அப்ப செயல் இருந்ததுன்னு ஒருத்தன் வந்து போங்காட்டம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு காவலர் என்னுடைய கண்காணிப்பு கேமரா வந்து பழுதடைஞ்சிருச்சு, அதனால என்னால வந்து இதை சமர்ப்பிக்க முடியலன்னு சொன்னா அவரை வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நீ அதை சரி பண்ணிட்டு தானே நீ அப்ப விசாரிச்சிருக்கணும், உன் கேமரா சரியாகுதா எல்லாம் பார்த்துட்டு தானே நீ அதை செஞ்சிருக்கணும், நீ அந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கணும்னு கேட்பேன். வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னா அப்ப எல்லாருக்கும் கேமரா ஒழுங்கா செயல்படும் அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் அப்படி யோசிச்சு அதாவது குற்றவாளி மட்டும் இல்ல அரசு அதிகாரிகளும் தப்பிக்க முடியாத மாதிரி மக்களுக்காக மட்டும் யோசிச்சு அவர் வந்து திட்டங்களை சொல்லியிருந்தாரு. ஒருத்தர் கூட அந்த ஆட்சி வரைவை படிக்க முடியல. இவ்வளவு பெரிய புக்கை எவன் படிப்பான்னா முழுக்க படிக்காண்டா அந்த தலைப்புகளை வாசிச்சாலே புரிஞ்சிருமே. எதையும் யோசிக்காம இப்போ வந்து பதிவுல உங்க அண்ணன் என்ன திட்டம் வச்சிருப்பாரு, உங்க அண்ணன் என்ன செஞ்சிருப்பாரு போய் படிங்க. இணையதளத்துல ஆட்சி வரைவு ஆனா படிச்சீங்கன்னா அதை செயல்படுத்தி வேற நல்ல பேர் வாங்க முடியுமான்னு பாப்பீங்க. ஆனா நீங்க செயல்படுத்தினாலும் நல்ல பேர் வாங்க மாட்டீங்க. ஏன்னா குற்றவாளிகள்ல 190% உங்க ஆட்களா தான் இருக்காங்க. பிறகு எப்படி நீங்க நல்ல பேர் வாங்க முடியும்? கடக்கோடி தாவேக்கா நிர்வாகினா தூக்கி ஜெயில போடுறீங்க. அதே வந்து நிர்வாகிக்கு கூட ஒரு எம்எல்ஏவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா நிர்வாகிக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எம்எல்ஏவை காப்பாற்றக்கூடிய வழியை பாக்குறீங்க. அதே திமுக அதிமுக பாணி கொஞ்சம் கூட பெசகாம அப்படியே பாஜக திமுக அதிமுகக்கு போட்டி போடுற மாதிரி ஒரு ஆட்சி. யாராவது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அதிமுக திமுக பாஜக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஊழல் இல்லாமன்னு. அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு மாற்றை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டோமே. அப்போ சரியில்லாத ஒரு ஆட்சிக்காக தான் இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்போ அதே வழியில ஒருத்தர் பண்றாருன்னா அதை வேற கேள்வி கேட்க கூடாதுன்னு வந்தவன் போனவன் சொல்றான். கேள்வி கேட்க கூடாதுன்னு தலைமை சொன்னா கூட ஏதோ அதிகார மமதையில சொல்றாங்கன்னு சொல்லலாம். ஐஏஎஸ்கள் வந்து ஒரு மீட்டிங் வச்சுக்கிட்டு எங்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா அதிகார திமிர்ல சொல்றீங்கன்னு சொல்லலாம். ஆனா வந்தவன் போனவன் நடிச்சவன் துண்டு துக்கடால நடிச்சவன் நாடகத்துல நடிச்சவன் மாஸ்டர் பீஸுகளா வந்து காமெடி பீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா வந்து நான் சோலார் சிஸ்டம் அந்த பேனலை தான் சொன்னேன், இன்னும் என் கருத்துல உறுதியா இருக்கேன்னு வெட்டி போட்டுட்டாங்க. வெட்டி போட்டால நீங்க சோலார் பேனல தான் சோலார் சிஸ்டம்னு தவறுதலா சொல்லிட்டீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். நாங்களும் வந்து கிடைச்ச கேப்ல தான் உங்களை அடிச்சோம். ஆனா நீங்க எவ்வளவு எகத்தாளம் பண்ணாரு தெரியுமா அந்த பையன்? என்ன எகத்தாளம்? வேணா எங்க வீட்டுல வந்து வாங்கிக்கோங்க, மின்சாரத்தை எடுத்துக்கோங்க, எனக்கு குப்பைத்தடியில இருக்க குப்பையா கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு வர்றதுக்கு மின்சாரத்தை எடுத்துக்க முடியுமா? அப்படி பக்கத்து வீட்டுல ஒரு அவசரத்துக்கு மின் இணைப்பை எடுத்தாலே அது சட்ட விதி மீறல், எடுக்க கூடாது. அவசரத்துக்கு எடுத்தாலே எடுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்க வீட்டுல இருந்து எப்படி மின்சாரம்? உங்க வீட்டு அட்ரஸ் சொன்னீங்களா? உங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு நான் வந்து வெட்டி போட்டேன்னா துண்டா போட்டேன்னா சொல்லியிருக்கீங்கல்ல, எங்க வீட்டுல வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. சின்ன பிள்ளை மாதிரி இந்த உருளைக்கிழங்குல பிளக்க மாட்டிட்டு ஃபேனை ஓட வைப்பேன்ட்டு சொன்னா அது மட்டும் சக்சஸ்னா எவன் மின்சாரத்துக்கு பணம் கட்டி இது பண்ணுவான்? ஆளாளு வாக்குல நீங்க சொன்ன ஐடியால இது பண்ணிருக்கலாமே. சரி, என்ன சொல்ல வந்தேன்னு சொல்றாரு அந்த பையன். சோலார் பேனல் மாட்டி இருந்தா மின்சாரத்துக்கு அவஸ்தப்பட வேண்டியது இல்லையேன்னு.
அதுக்கு கொப்பனா காசு தருவாப்ல. ஒரு சோலார் பேனல் ஒரு வீட்டுக்கு மாட்டணும்னா குறைஞ்சதுக்கு அது முதலீடு 50,000. 50,000க்கு எங்க போவாங்க? மாதந்தோறும் கரண்ட் பில் 500க்கு மேல ஏறி போனாலே லைட்டை கூட ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க குடும்பங்கள், அத்தனை கஷ்டப்படுற குடும்பங்கள் உண்டு. நீங்க உங்க சொகுசுக்கு உட்கார்ந்துக்கிட்டு நீங்க விட்டேத்தியா எல்லாத்தையும் பயன்படுத்துவீங்க மாதிரியா எல்லா இடத்துலயும் இருக்குது. எனக்கு இன்னைக்கும் தெரியும், கரண்ட ஆஃப் பண்ணிட்டு இருட்டுக்குள்ளேயே தேவைக்கு சமைச்சு முடிச்சுட்டு இருட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வீடெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு நான் சொல்றவங்க வெறும் 1000 ரூபாய், அரசின் 1000 ரூபாய் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதியோரா இருப்பாங்க. அவங்களுக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு அது பத்தவே பத்தாது. என்ன செய்வாங்க? சமையலை முடிப்பாங்க, முடிச்சுட்டு கரண்ட்டை கட் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க 7 மணி 6:30க்கெல்லாம். இல்ல சும்மா உட்காந்துருப்பாங்க அது இருட்டுக்குள்ள. அவங்களுக்கு வேற என்ன வேலை தனியா இருக்கிறவங்களுக்கு? இப்படியெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். 50 மின் தகடு பொறுத்துறதுன்னா ரொம்ப ஈஸியான வேலையா? இந்த ஏதோ ஒரு இரும்பு தகடு அப்படியே தட்டி அப்படியே நட்டு விட்டுட்டோம்னா அப்படி வந்துருமா? அது எவ்வளவு பெரிய முதலீடுங்கிற கூட அறிவு இல்லை. அதை எப்படி பேணணும், அதுக்கு எவ்வளவு தண்ணி செலவு, அப்படியெல்லாம் அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு. சும்மா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு அப்புறம் ஏன் முடிவுல உறுதியா இருக்கேன்னா என்ன முடிவு சொன்னீங்க? நல்ல முடிவா சொன்னீங்க? அப்ப சரி, மின்சார தகடு பொருத்தணும், அது யாரோட வேலை? அவன் 50,000 எல்லாம் செலவழிச்சு எல்லாருக்கும் சொந்த வீடு கிடையாது. மின் தகடு பொருத்தணும்னா எல்லாருக்கும் சொந்த வீடு கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றது, இந்த பிளாட் சிஸ்டத்துல கொண்டு மொட்டை மாடி எல்லாருக்கும் உரிமையா இருக்கும்போது ஆளாள் வாக்குல கொண்டு அதை நட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வீடு மாறி போகும்போது இழுத்து பூச்சி தள்ளிட்டு போயிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் சொந்த வீடு வசதிகள்ல இல்லை. இன்னும் கிராமங்கள்ல அப்படின்னா என்னன்னே தெரியாத பகுதிகள் இருக்கு. எப்படி அதை செயல்படுத்த முடியும்? அப்போ மின் தகடு பொருத்தணும்னா அதையும் அரசாங்கம் தானே பண்ணணும். அதை அரசாங்கம் பண்ணாம அதை அனில் அம்பானி கிட்ட கொடுக்கலாமா, இல்ல அவன்கிட்ட கொடுக்கலாமா, இவன்கிட்ட கொடுக்கலாமான்னு அதையும் தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் திமுகவும் பிளான் போட்டது. அதையே உங்கள் விஜயும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மின்சார பற்றாக்குறையே தாவேக ஆட்சியால உருவாக்கப்பட்ட ஒரு தட்டுப்பாடு. அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, அப்படி ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க. மின்சார தட்டுப்பாடு பற்றாக்குறைங்கிறத உங்க மனசுல பதிய வச்சு உங்களை கஷ்டப்படுத்தி அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம், இல்ல புதுசா ஏதாவது ஒரு நாசகார திட்டத்தை மின்சாரத்துக்காக நாங்க இதை கொண்டு வரோம்னு அனில் அம்பானியை வாழ வைக்கும் ஒன்றிய அரசின் திட்டத்துக்கு மண்டையாட்டிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கனாலயோ இல்ல கையெழுத்தே போட்டுக்கிட்டு இருக்கனால உங்க மனசுல மின்சார தேவையை புகுத்தி நீங்களே போராட்டம் பண்றவங்கள நீங்களே கல்லெடுத்து அடிக்கிற மாதிரி நாங்க தூங்காம மாசக்கணக்கில் கிடக்கும், நீங்க போராடுவீங்களா? அது அது என்னைக்கோ வெடிக்கிறது, வெடிச்சா வெடிச்சுட்டு போட்டுங்க, இன்னைக்கு நாங்க தூங்கணும் அப்படின்னு மக்கள் வாயால சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தாவேக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பற்றாக்குறை தான் இந்த மின்சார பற்றாக்குறை. பார்க்க தானே போறீங்க என்ன கூடிய சீக்கிரத்துல இதோட பின்விளைவு என்ன அப்படிங்கிறது. அப்போ நீங்க முட்டு கொடுக்கதான் செய்வீங்க, அது முட்டு கொடுத்துட்டு போங்க, நாங்க தெளிவா இருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்படி இதுல உங்களுக்கு 6 மாசம் தேவைப்படுது. வேற எப்படி இந்த காவல்துறையை முடுக்கி எப்பா உங்க செக்ஷன்ல இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா, உங்க காவல்துறை எல்லைக்குள்ள இது வந்துச்சுன்னா ஆய்வாளரும் துணை ஆய்வாளரும் வீட்டுல போய் உட்கார வேண்டியதான், சம்பளம் இல்லாம உட்கார வச்சிருவேன். அதுவும் உறுதியாச்சு நீங்க போங்காட்டம் ஆடி இருக்கீங்க, வேலை செய்யாம தப்பிச்சிருக்கீங்கிறது உறுதியா தெரிஞ்சிச்சுன்னா வேலையே இல்லையா? இதே இந்த அரசு ஊழியர்களே தான் காலத்துக்கும் 58 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் பென்ஷன் வாங்குற வரைக்கும் அரசு ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கணுமா? வேலையே செய்யாம வேற படிச்சவங்க இல்லையா? தகுதியானவங்க இல்லையா? வீட்டுக்கு அனுப்புங்க, அடுத்தவங்களை எடுத்து போடுங்க. மக்கள் தொகை தான் பெருகிட்டு அரசு வேலைக்கு ஏங்கிட்டு படிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதே எந்த லட்சுமணன் ஆய்வாளரா சேர்ந்தாரோ, எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அந்த ஆய்வாளர் தான் 60 வயசு வரைக்கும் அதுல சம்பளம் வாங்கிட்டு வேலையை செஞ்சாரோ, நேர்மையாவோ அநீதியாவோ நடந்துகிட்டா அப்படியே அவரை வச்சுதான் ஒப்பே தணுமா? அவர் வீட்டுக்கு போயிட்டா இன்னொரு கரிகாலன் அதை செய்ய மாட்டானா? யாருக்குமே தகுதி இல்லையா? என்ன பண்றீங்க? ஒரு டீச்சர் சரியில்லைன்னா டீச்சரை வீட்டுக்கு அனுப்பிட்டு இன்னொரு ஆசிரியரை போடுங்கன்னு தானே சொல்றோம். அவ்வளோ ஆசிரியர் பண்ணிக்கு படிச்சுக்கிட்டு எக்ஸாம் தேர்வு எழுதி அதுலயும் மார்க்கை வச்சுக்கிட்டு அப்படியே சான்றிதழை வச்சுக்கிட்டு துடிச்சிட்டு இருக்காங்களே. அந்த போக்கிரிகள், சோம்பேறிகள், அநீதிக்காரர்கள், நேர்மையற்றவர்கள் அனுப்புங்க. அதை எப்படி நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும்? அதுக்கு முதல்ல ஆட்சி செய்கிற தலைவர் நேர்மையானவரா இருக்கணும். அரசாங்கத்தை வரி ஏய்ப்பு செய்து ஏமாத்தாதவரா இருக்கணும். அடுத்தது சம்பாத்தியத்துல பாதி கொடுத்தவரா இருக்கணும். எதுவும் கிடையாது. சரி, அவர் கூட்டு சேர்த்திருக்கிறது பாத்தீங்கன்னா பிளாக்ல டிக்கெட் விற்கிறது, லாட்டரி வித்து பிழைச்சது, ஊழல் அமைச்சர்கள், இப்படி நீங்க அத்தனை அயோக்கியர்களையும் உங்க படையில சேர்த்துக்கிட்டு நான் யோக்கியமா நான் நடத்துவேன், ஆட்சி செய்வேன்னா இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா நாங்க எப்படி நம்புவோம்? ஒரு நேர்மையா தலைவர் நேர்மையா இருக்கணும், சுத்தி இருக்கவங்களாவது நேர்மையா இருக்கணும்ல.
யாருமே நேர்மையாளன் இல்ல. உங்க படையே ஒரு திருட்டு படையா இருக்குது, உங்க படையே ஒரு அயோக்கிய படையும் ரவுடிச படையுமா இருக்குது. நீங்க எப்படி எல்லாத்தையும் சரியாக்க, உங்ககிட்ட நாங்க எப்படி இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும்? நீங்க எதையும் சரியாக்க மாட்டீங்க. ஏன்னா உங்ககிட்ட நீங்களும் அப்படிதான், உங்களை சேர்ந்த அத்தனை அமைச்சர் எம்எல்ஏக்களும் அப்படிதான், ஒரு சிலரை தவிர. இந்த ஒரு சிலர் எப்படி காப்பாற்ற முடியும்? இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு? வரிசையா வந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு பெண் வந்து உங்களை வந்து உங்க ஆட்சியை குறை கேட்டதுக்காக கைதுன்னு வேற பாக்கணும். அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. உண்மையிலே அப்படி ஒரு பெண் உங்களை கேள்வி கேட்டதுக்காக நீங்க கைது பண்ணிருக்கீங்கன்னா சத்தியமா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு அவங்க தாவேக பெண்கள் எவ்வளவு அசிங்கமா அண்ணன் சீமான சொன்னாங்க. டிஎம்கே கட்சி தலைவர் எல்லாம் அவன் எல்லாம் ஒரு இதுவான்ட்டு அவன் இவன் ஒருமையில பேசினாங்க, ஆபாசமா பேசினாங்க. அந்த பெண்களை எல்லாம் அப்ப என்ன செய்வீங்க? நீங்கன்னா பேசலாம், நாங்கன்னா பேசக்கூடாதா? இன்னொரு பெண் வந்து காட்டுறாங்க, தாவேக்காவை கேள்வி கேட்டதுக்காக அந்த அந்த பையன் அந்த ஆளோட நிர்வாண போட்டோவை மெசேஞ்சருக்கு அனுப்பி வந்து இது பண்ற அப்படின்னு. அவனை என்ன செய்வீங்க? அதே நிர்வாணமா அவனெல்லாம் நீங்க நல்லவங்களா இருந்தா அவன் எந்த நிர்வாணமா அவனை அனுப்புறானோ அதே நிர்வாணத்தோட ஒரு அந்த ஊர் முழுக்க அவனை நடத்தி கூட்டிட்டு போய் கைது பண்ணணும், உள்ள ஜெயில வைக்கணும். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் மனசு வருது? இன்னைக்கு வரைக்கும் உங்க தொண்டர்களை நீங்க வந்து கண்டிச்சு ஒரு அறிக்கை விடல. அதுல வேற என்ன இந்த இது பதவி ஏற்கும் போது ஆட்சிக்கு வந்துட்டோம் இனிமே நாம ஆடலாம்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னு சொன்னாலும் சொன்னீங்க, அவன் ஆடிட்டு இருக்கான். வெறும் வாய் மட்டும்தான் உங்களுக்கு அப்ப பேசுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா அதுவும் இந்த மீட்டிங் காணொலிகள் எல்லாம் பார்த்தா சும்மா அதுவும் ஸ்கிரிப்ட். உங்களுக்கு எதுவும் கேட்க தெரியல, எதுவும் ஆலோசனைன்னா என்ன தெரியுமா? தலைவனும் பேசணும், தலைவனை சுத்தி இருக்கவங்களும் பேசணும். தலைவன் அதிகம் பேசணும், அதிகம் கேட்கணும், ரெண்டுமே நடக்கணும். இதுதான் ஆலோசனை. ஆனா அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க மண்டைய மட்டும் ஆட்டுறீங்க. ஒருக்கா இந்த பக்கம் திரும்பிக்கணும், அப்புறம் இந்த பக்கம் திரும்பிக்கணும். சினிமா ஷூட்டிங் மாதிரியே. ஷூட்டிங்னு ஞாபகம் வருது. உங்களுக்கு சினிமா பிரபலங்களோட உங்க சினிமா துறையில குப்பை கொட்டினவங்களோட புகைப்படம் எடுக்கிறதுக்கே நேரம் உங்களுக்கு சரியா இருக்கும்போது நீங்க எப்படி பாலியல் வன்கொடுமையையும் காவல்துறை அதிகாரிகளையும் கூப்பிட்டு இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நினைப்பீங்க? உங்களுக்கு பொழுதன்னைக்கும் சிம்ரன் பிரபு, விக்ரம் பிரபு, சிலம்பரசன், சிம்பு, அவன் இவன் ஆர்கே பாலாஜி, அவன் இவன் சத்யராஜ் மயன் குடும்பம்ட்டு வரிசையா சூர்யால கார்த்திக் அது இதுன்னு திரைப்பட அங்கத்தினர்களையே உங்களுக்கு பார்த்து போட்டோ ஷூட் நடத்துறதுக்கே நேரம் போயிருது. நீங்க அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒதுக்குற நேரத்துக்கு உட்கார்ந்து பக்கத்து மாநில முதல்வரோட சந்திச்சு காவிரி இப்போ அவ்வளவு தண்ணீர் பற்றாக்குறை, விவசாயிகள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க காவிரி நதி நீர் மேலாண்மைக்காக. கேரள மாநில அவரை கூப்பிட்டு வந்து முல்லை பெரியாறு பிரச்சனைக்காக, அடுத்தது வந்து மேகதாது கட்டியே தீர்வேன் நீங்களே கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டு அந்த மாநில முதலமைச்சர்களை சந்திச்சு ஒரு இணக்க போக்கு. அந்த சந்திப்புகளை நீங்க மெனக்கட்டு இருந்தா அதுக்கு முயற்சி பண்ணி அவங்கள எப்பாடு மக்களுக்காக நான் போய் ஈகோ இல்லாம போய் பார்ப்பேங்க. ஏன் அவங்கள வர வைக்கணும்? நீங்க அவங்க கிட்ட டைம் கேட்டு இன்னைக்கு போய் சந்திச்சு ஒரு சுமூகமான ஒரு என்ன சொல்றது முடிவுக்கு அடி போட்டிருந்தா, அடிகோலி இருந்தா நாங்க பாராட்டி இருப்போம். அதை விட்டுக்கிட்டு உங்க கூட கூத்தடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கே நீங்க நேரம் ஒதுக்கினீங்கன்னா எப்படி இது நடக்கும்? கோமாளிய கொண்டு வந்து அரசவையில உட்கார வச்சா அவன் சர்க்கஸ் கூடாரமா ஆக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு இதை விட என்ன சான்றா இருக்கும்? மக்கள் உங்களை சந்திக்கணும்னா இனிமே கியூல நிக்க கூடாது, தினமும் வந்து அப்படியெல்லாம் வரிசையா நின்று மனு கொடுக்க கூடாது, குறிப்பிட்ட தேதியில தான் வந்து பார்க்கணும். அப்புறம் உங்களுக்கு டோக்கன் கொடுத்து டோக்கன் என்ன முறை வருதோ அப்பதான் கொடுக்கணும்னு இவ்வளவு சிஸ்டம் கொண்டு வர நீங்க உங்களை சந்திக்கிறதுக்கு அந்த கூத்தாடி துறையில இருந்து அத்தனை பேர் வராங்க. அப்படி நின்று கைய கால தோலை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களும் நடிகர் நடிகைகள் தான். ஆனா உங்ககிட்ட கேக்குறேன், உங்க வயசுல எப்போவாது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ சினிமா துறையில எப்படி சந்திச்சு நேரம் ஒதுக்குனதை நீங்க பார்க்க முடியுமா? குறிப்பிட்ட இதுகளை தவிர புகைப்படங்கள் நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்திருப்போம். எப்பாவது அந்த சினிமா துறை ஒரு இடர்பாடை சந்திக்கும் போது, ஒரு இக்கட்டை சந்திக்கும் போது வந்து கோரிக்கைகளை வைப்பாங்க, அதை பார்த்திருக்கோம். ஆனா ஆட்சி அரியர்னு ஏறின புதுசுலயே எம்ஜிஆர் வரிசையா அவர் கூட நடிச்ச KR விஜயாலா அது இதுன்னு கூப்பிட்டு போட்டோவா எடுத்துட்டு இருந்தாரா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரியணை ஏறின அடுத்த வாரமே அப்படியே கூட நடிச்ச நடிகர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போட்டோவா எடுத்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை. நம்ம பாக்குறோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவைக்கு சந்திச்சிருப்பாங்க. இப்படியா நீங்க வந்து படக்கடிச்சிட்டு திரிவீங்க?
இப்படி உட்கார்ந்து சினிமா அது இவருக்கு 6 மாசம் எதுக்கு கொடுக்கணுமா? மக்களை பாதுகாக்கிறதுக்கும், பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கும், கொலை கொள்ளையில இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கும் இவருக்கு 6 மாசம் டைம் கொடுக்கணுமா? ஆனா 4 மணி சினிமா ஷோவை 4 தடவை போடக்கூடிய சினிமா ஷோவை 5 கூட்டுறதுக்கு மட்டும் ஒரே நாள் ஆணை வந்துருதான். அப்போ மட்டும் கை அப்படி குறுகுறுன்னு சைன் போட்டுரும் போல. இன்னும் சினிமா போதையிலே மக்களை வச்சிருக்கணும்னு. சினிமா துறையை வளர்க்கறதுக்கு நீங்க எதுக்கு முதல்வரா வரணும்? நீங்க சினிமா துறையை வளர்க்கணும். இந்த ஷோ 4 தடவை போடுறத 5 ஆக்கணும், 7 ஆக்கணும், இல்ல நைட்டு கூட முழுக்க போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடிகர் சங்க தேர்தலில் நில்லுங்க. அங்க ஜெயிச்சு நீங்க சினிமா துறையை தூக்கி நிறுத்துங்க. இங்க மக்களை காப்பாற்ற வந்தா மக்களுக்கு உண்டான வேலையை பாருங்க. இன்னும் கேட்போம், இதுக்கு மேலேயும் கேட்போம்.